கிருஷ்ணகிரியில் இரண்டாவது நாளாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். சென்னை, நெல்லை உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. ஒகேனக்கல் காவிரி அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 10 நாட்களுக்கு பின் அனுமதி. நீர்வரத்து 12,000 கனஅடியாக குறைந்ததால் முடிவு. திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி, சேலம், தருமபுரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டில் நாளை கனமழை பெய்யும் என கணிப்பு. நேபாளத்தில் அதிபர், பிரதமர் பதவி விலகலை அடுத்து தணிந்த போராட்டம். வெறிச்சோடி கிடக்கும் காத்மண்டு சாலைகளில் ராணுவம் ரோந்து. நேபாளத்தில் வன்முறையால் நாடு திரும்பும் இந்தியர்கள். உத்தரப்பிரதேச எல்லையில் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அனுமதி. டெல்லியில் புதிய காரை எலுமிச்சம்பழம் மீது ஏற்ற முயன்றபோது வேகமாக ஆக்சலரேட்டரை மிதித்ததால் விபத்து. முதல் தளத்திலிருந்து தரையில் விழுந்ததில் நொறுங்கிய கார். கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் வீல்சேர் தர பணம் கேட்டதாக குற்றச்சாட்டு. தந்தையை தோளில் சாய்த்தபடி செல்லும் வீடியோ வெளியான நிலையில் மேற்பார்வையாளர்கள் 2 பேர் சஸ்பெண்ட். ராஜாவை தாலாட்டும் தென்றல் என்ற பெயரில் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா. செப்டம்பர் 13 நடைபெறவுள்ள பாராட்டு விழாவை குறிப்பிட்டு முதலமைச்சர் பதிவு. பாஜகவிடம் இருந்து அதிமுகவை மீட்டெடுங்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதல்வர் உதயநிதி வேண்டுகோள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறார். என்ன? தமிழ்நாட்டை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க முதல்ல அதிமுகவை மீட்கணும். இல்ல பிஜேபி என்னைக்கு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்தாங்களோ அன்னைக்கே நீங்க அடகு வச்சிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாது என்பது நல்ல முடிவு. டிடிவி தினகரன் கருத்துக்கு ஓ பன்னீர்செல்வம் வரவேற்பு. எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து வேற யாருமாவது முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்க, நான் திரும்பி மீண்டும் என்டிஏ கூட்டத்தில் இணையறேன் சொல்லி டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. நல்ல கருத்து தான், ஆழமான கருத்து, சத்தான கருத்து. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே விவசாயிகளுடன் கலந்துரையாடிய பாமக தலைவர் அன்புமணி. விவசாய நிலங்களை அழித்துவிட்டு நிலக்கரி எடுப்பது நியாயமா என கேள்வி. திருச்சியில் வரும் சனிக்கிழமை மரக்கடை பகுதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை அனுமதி. விஜய் வாகனத்தின் பின்னால் பைக்கில் கூச்சலிட்டு வரக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளை ஏற்றது தவேக. நடிகர் சங்கத்துக்கு தேர்தல் நடத்துவதில் என்ன சிக்கல்? நிர்வாகிகளுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. திருவாரூர் மாவட்டம் வெள்ளமல் அருகே தீப்பற்றி எரிந்த ஆம்னி வேன். உடனடியாக நிறுத்தி கீழே இறங்கியதால் உயிர் தப்பிய ஓட்டுநர். ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வான டெட்டுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். மாலை 5 மணி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். கிருஷ்ணகிரியில் இரண்டாவது நாளாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். சென்னை, நெல்லை உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. ஒகேனக்கல் காவிரி அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 10 நாட்களுக்கு பின் அனுமதி. நீர்வரத்து 12,000 கனஅடியாக குறைந்ததால் முடிவு. திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி, சேலம், தருமபுரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டில் நாளை கனமழை பெய்யும் என கணிப்பு.
நேபாளத்தில் அதிபர் பிரதமர் பதவி விலகலை அடுத்து தணிந்த போராட்டம். வெறிச்சோடி கிடக்கும் காத்மண்டு சாலைகளில் ராணுவம் ரோந்து. நேபாளத்தில் வன்முறையால் நாடு திரும்பும் இந்தியர்கள். உத்தரப்பிரதேச எல்லையில் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு அனுமதி. டெல்லியில் புதிய காரை எலுமிச்சம்பழம் மீது ஏற்ற முயன்றபோது வேகமாக ஆக்சலரேட்டரை மிதித்ததால் விபத்து. முதல் தளத்திலிருந்து தரையில் விழுந்ததில் நொறுங்கிய கார். கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் வீல்சேர் தர பணம் கேட்டதாக குற்றச்சாட்டு. தந்தையை தோளில் சாய்த்தபடி செல்லும் வீடியோ வெளியான நிலையில் மேற்பார்வையாளர்கள் 2 பேர் சஸ்பெண்ட். ராஜாவை தாலாட்டும் தென்றல் என்ற பெயரில் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா. செப்டம்பர் 13 நடைபெறவுள்ள பாராட்டு விழாவை குறிப்பிட்டு முதலமைச்சர் பதிவு. பாஜகவிடம் இருந்து அதிமுகவை மீட்டெடுங்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதல்வர் உதயநிதி வேண்டுகோள். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போறார். என்ன? தமிழ்நாட்டை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அண்ணா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க முதல்ல அதிமுகவை மீட்கணும் இல்ல பிஜேபி கிட்ட. என்னைக்கு அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்தாங்களோ அன்னைக்கே நீங்க அடங்கு வச்சிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாது என்பது நல்ல முடிவு. டிடிவி தினகரன் கருத்துக்கு ஓ பன்னீர்செல்வம் வரவேற்பு. எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து வேற யாருமாக முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்க, நான் திரும்பி மீண்டும் என்டிஏ கூட்டணி இணையறேன் சொல்லி டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. நல்ல கருத்து தான், ஆழமான கருத்து, சத்தான கருத்து. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே விவசாயிகளுடன் கலந்துரையாடிய பாமக தலைவர் அன்புமணி. விவசாய நிலங்களை அழித்துவிட்டு நிலக்கரி எடுப்பது நியாயமா என கேள்வி. திருச்சியில் வரும் சனிக்கிழமை மரக்கடை பகுதியில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை அனுமதி. விஜய் வாகனத்தின் பின்னால் பைக்கில் கூச்சலிட்டு வரக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளை ஏற்றது தவேக. நடிகர் சங்கத்துக்கு தேர்தல் நடத்துவதில் என்ன சிக்கல்? நிர்வாகிகளுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. திருவாரூர் மாவட்டம் வெள்ளமல் அருகே தீப்பற்றி எரிந்த ஆம்னி வேன். உடனடியாக நிறுத்தி கீழே இறங்கியதால் உயிர் தப்பிய ஓட்டுநர். ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வான டெட்டுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். மாலை 5 மணி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம்.